எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ராம் ப்ளஸ் ராமனை பற்றி தான் ஒரு தெளிவான எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போது போன ஷார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா அனுமனை பற்றி பார்த்தோம். ஹனுமனோட பக்தன் யார்? ராமன். ஏன் அந்த அனுமனோட பக்தன் ராமனா முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இந்த ராம் என்ற ஒலி அலைகள் இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த ஒலி அலைக்கு பேர் தான் ஓமு ஆமுன்ற பேர் வச்சுருப்பாங்க. அப்போது இந்த ஒலி அலை தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கத்துக்கான காரணமாக இருக்குது. அப்போது இந்த அனுமானுக்குள்ளே ராம் என்ற ஒளி தத்துவம் ஒளிஞ்சி செயல்படுறதுனால இதுக்கு அதிர்வலை இது வெளியே தெரியாது. இப்போ இது எல்லாமே வந்து எதில் இந்த இந்த அனுமானம் ராமனும் சேர்ந்து எதை உருவாக்குதுன்னா ஒரு மண்ணுன்ற ஒரு தன்மையை உருவாக்குது. இதனால தான் அனுமானுன்ற பேர் வரத்துக்கான காரணம். இது எல்லாமே நம்ம ஆன்மீகம் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான சயின்ஸு எப்படி எளிமையாக ஒரு கதை மூலிமா சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் ராமாயணம் மகாபாரத கதையெல்லாம் சொல்லி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஒன்று ஒன்றா அப்புறமா சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.